எல்லோருக்கும் வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றைய தினம் ஒரு பேட்டியில் அதிமுகவிற்கு துரோகம் செய்தவர்கள் விலாசம் இல்லாமல் போய்விடுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அவர் சொல்கிற வார்த்தைகள் கரெக்டு, ஆனால் சொன்ன ஆளு தான் தப்பு. அதிமுகவுக்கு துரோகம் செஞ்சவங்க கண்டிப்பாக கூடிய விரைவில் விலாசம் இல்லாமல் தான் போக போகிறாங்க. அதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லலாமா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னென்ன துரோகம் செஞ்சுருக்காருன்னு சொல்லிட்டு அந்த பட்டியலிடுறோம். அந்த பட்டியலிடுறதை நீங்களே பார்த்துட்டு இருக்கக்கூடிய கழக தொண்டர்களும் நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமி ஒருத்தர கேள்வி கேளுங்க. எடப்பாடி பழனிசாமி என்னென்ன துரோகம் பண்ணியிருக்கிறாரு? அவரை முதலமைச்சராக்குன சின்னம்மா அவர்களுடைய காலில் எப்படி போய் விழுந்தாரு? 4 கால் பிராணியாகவே மாறி தரையில் ஊறி தவந்து நகர்ந்து போய் விழுந்து முதலமைச்சர் பதவியை வாங்கினாரு. ஆனால் இன்னைக்கு என்ன கேள்வி கேட்குறாரு? சூரியனை பார்த்து ஏதோ குலைப்பது போல இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சின்னம்மா அவர்களை பார்த்து சொல்றாரு. இதே எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக்குவதற்கு கூவத்தூர்ல அங்கிருந்த அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களையும் காப்பாற்றி வச்சிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக்குனது யாரு? அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள். அவரை பார்த்து என்ன சொல்றாரு? அவருக்கு அரசியல் எதிர்காலம்ன்றதே இல்லாம போயிடும், அவருக்கும் அதிமுகவிற்கும் என்ன சம்பந்தம் இருக்குது என்று கேட்கிறார். அப்ப நீங்க துரோகியா, வேற யாரும் துரோகியா? இன்னும் இன்னும் பட்டியல் நீண்டு கொண்டே போகுது. தொண்டர்களுக்கு செய்த துரோகம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எதற்காக இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சு என்ன சட்ட விதியில கொண்டு வந்தாரு? தொண்டர்கள் தான் தலைமையை தீர்மானிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த விதியை மாத்தினது புரட்சி தலைவர்கள் செய்த துரோகம். அந்த விதியை மாத்தி தொண்டர்கள் தலைமையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கின்ற அந்த உரிமையை பறித்து தொண்டர்களுக்கு செய்தார் இந்த எடப்பாடி பழனிசாமி துரோகம். அதற்கு பின்பு அம்மா அவர்கள் தான் நிரந்தர பொதுச்செயலாளர் என்று நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா அதை என்ன பண்ணிட்டாரு? அந்த நிரந்தர பொதுச்செயலர் பதவியை தன்வசப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த பதவியை பறித்து அபகரித்து கொண்டு இன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான் தான் தலைமை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இது மட்டுமா? ஒவ்வொரு தேர்தல் நேரத்திலையும் அவர் சார்ந்த அந்த கூட்டணி கட்சிகளை எப்படிலாம் ஏமாத்துவாரு. அதுல போன தேர்தல் 2021 சட்டமன்ற தேர்தலில் இன்னும் மிகப்பெரிய ஒரு ஸ்கெட்ச் போட்டு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை வைத்து தென் தமிழக மக்களை பூரா ஒரு வெறுப்புணர்வை தூண்டிவிட்டு அந்த சமுதாய மக்களையும் ஏமாற்றியவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்படி என்ன நடந்துச்சு? 10.5% இடஒதுக்கீடு, வன்னியர் சமுதாய மக்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு அறிக்கையை விடுறாரு. அப்பவே கழக ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அவர்கள் சொல்லிவிட்டாரு, இது முகாந்திரம் இல்லாத ஒன்று, எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத ஒன்று, இது கேஸ் நிக்காது இந்த கேஸ். அதனால புள்ளி விவரங்கள் எடுத்துக்கொண்டு அந்த 10.5ன்றத 12% வந்தாலும் சரி 15% வந்தாலும் சரி ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி நம்ம கொடுத்து விடலாம், அவசரப்பட்டு இது பண்ணிடாதீங்கன்னு சொன்னாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த அறிவிப்பை விட்டதன் விளைவு என்னாச்சு? தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 105 சமூகங்களுக்கு மேல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புறக்கணிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கினார் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள். சரி, அந்த வன்னி சமுதாய மக்களுக்காக உண்மையாக இருந்தாரா? அந்த 10.5% இன்ன வரைக்கும் முழுமையாக போய் சேராம அந்த மக்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொண்டு அந்த மக்களால் தனக்கு தேவையான பயனை பெற்றுக்கொண்டு இன்று அந்த மக்களை தெருவில் விட்டார். அப்படிதான் இந்த எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். இன்னும் எல்லாவற்றிற்கும் மேலாக அம்மா அவர்களிடத்துல அரசியல் பயின்றவர், அம்மா அவர்களால் முதலமைச்சராக அரியணையில் அமர வைக்கப்பட்டவர், கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர், புரட்சி காவலர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் 4.5 ஆண்டு காலம் தன்னுடைய முழு ஒத்துழைப்பு தரார். எதற்கு? அம்மா அவருடைய ஆட்சி பாதியில் கலைந்ததாக வரலாறு வந்துவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக ஒத்துழைப்பு தர்றாரு. இன்று அவரையும் கட்சியிலிருந்து நீக்கி வைத்து விட்டு தான் ஒற்றை தலைமை என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இந்த எடப்பாடி பழனிசாமி செய்த துரோகங்கள் எத்தனை சொன்னால் எண்ணில் அடங்குமா? அப்படிப்பட்ட துரோகத்தை எல்லாம் செஞ்சுட்டு இன்னைக்கு அதிமுகவுக்கு துரோகம் செஞ்சவங்க இருக்கும் இடம் தெரியாமல் போய்விடுவார்கள் என்று சொல்லக்கூடியது வேடிக்கையாகவும் சிரிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாகவும் இருக்குது. விரைவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அல்லாத துரோகிகள் அல்லாத பச்சை துரோகிகள் அல்லாத அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாகும். கழகத்திற்கு தலைமை ஒற்றை தலைமை கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் 2026 தமிழகத்துடைய முதலமைச்சராக அரியணையில் அமரப்போவரும் கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான். இந்த 2024 இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தினுடைய முகமாக அந்த கூட்டணிக்கு இருக்க போவரும் கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான். நாளை நமதே, 40 நமதே, ஒருங்கிணைவோம், ஒன்றிணைவோம், வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம்.